ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட ஃபைனல் பார்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங்கில் ஹீரோவும் ஹீரோயினும் ஆஃபீஸில் இருக்கும்போது அவங்க சிஸ்டர் ஹீரோக்காக சாப்பாடெலாம் சமைச்சு கொண்டுட்டு வந்துட்டு வச்சிட்ருக்கா. உங்களுக்காக தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயின் வேமா எடுத்து அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோவுக்குமே இதை சாப்பிட்டுட்டு பாருங்களேன் அப்படின்றத சொல்லிட்டு ஊட்டி விட்டுட்ருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப கோவம் ஆயிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின், நீ என்ன சாப்பாடு கூட ஒழுங்காக வந்து சமைக்க தெரியலையா, ரொம்ப கேவலமாக இருக்குது, உனக்கு சமைக்கணும்னா என்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் என்னோட ஷெப்பை நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனுப்பி வச்சிருப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. இப்போ ஹீரோ, நீ எதுக்காக இங்கே வந்திருக்கு அப்படின்றத கேட்டதும் நான் வந்துட்டு சும்மா தான் வந்தேன்னு சொன்னதுமே ஒரு விஷயம் இல்லைன்னா நீ பேசாமல் கிளம்பலாம் அப்படின்றத சொல்லிடுறான். அதுக்கப்புறம் அவன் ரொம்ப கோவமாயிட்டு நான் இவ்வளோ ஒரு வழி பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோயின், நீ இப்போ எதுக்காக அவள் இங்கே வந்துட்டுருக்கா, உனக்கு சாப்பாடெலாம் வேறு சமைச்சு கொண்டு வந்துட்டுருக்காளே, உனக்கு அவளுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, நீ என்னத்தை வந்து என்கிட்ட வந்து மறைச்சிட்ருக்கு அப்படின்றத கேட்டதும் நான் இப்போதைக்கு உன்ட்ட எதுவும் சொல்ல முடியாதுன்னு சொன்னதுமே அவள் கோவம் அங்கேருந்து போனதுமே நம்ம ஹீரோங்க மடியில் உட்கார வச்சுக்கிறான். ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் நான் எதுவுமே கேட்க விரும்பலன்னு சொல்லிட்டு அவள் கோவம் அங்கேருந்து போயிட்டுருக்கா. இப்போ ஹீரோயினை பிடிச்சி தள்ளி விட்டுலான்னு சொல்லிட்டு அவள் பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே விளைவிக்கிறா. கீழே விழுந்ததுமே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. உனக்கு இதே வேலையாக தான் போச்சா அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. அதுக்கப்புறம் அவளை பார்த்துட்டு கண்டிப்பாக இவள் வந்து சும்மாலாம் வந்துட்டு இதை பண்ணிட்டு இருக்க மாட்டாளே, இவளுக்கு பின்னாடி யாரும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. அப்போ அவளுக்கு வந்துட்டு அந்த லீட்டர் கால் வந்ததுமே நம்ம ஹீரோயினுக்கு புரிஞ்சுக்குது, எனக்கு தெரியுமே இது வந்து அவனோட வேலையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு போகிறா. அதுக்கப்புறம் அங்கே ரோட்டில் வந்துட்டு அங்கே டெடி பியர் மேலே அந்த வளையத்தெல்லாம் அவள் போட்டுட்டு விளையாண்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அவங்க சிஸ்டர் போயிட்டுருக்கா. உங்களோட ஒய்ஃபாக இருந்துமே பாருங்களேன், இவள் வந்துட்டு இந்த மாதிரிலாம் கேவலமாக வந்துட்டு பிஹேவ் பண்ணிகிட்ருக்கா, சின்ன வயசுலேருந்தே இவளுக்கு இதே வேலை தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட ஏற்றி விட்டதும் நம்ம ஹீரோ அங்கேருந்து போக போகிறான். அப்போ நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவனோட கையை பிடிச்சதுமே நீ தேவையில்லாத பேச்செல்லாம் பேசக்கூடாது, அதுக்கப்புறம் இப்படி என்னை டச் பண்ணி பேசுகிற வேலையெல்லாம் வைக்காது அப்படின்றத சொல்லிட்டு போனதும் அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டுருக்கு. அப்போ அந்த பர்சன் நம்ம ஹீரோயின்ட்ட, மேடம் உங்களுக்கு வந்து காசு முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீங்கள் விளையாட முடியாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோ வந்துடுறான். இந்த உனக்கு எவ்வளோ காசு வேணுமோன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் அந்த காசை பிடிக்கிட்டு, உனக்கு வந்துட்டு இவ்வளோ காசு தான், எதுக்காக எல்லாத்தையும் வாங்குறேன்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட திரும்ப காசை கொடுத்துடுறா. நீ வந்து இந்த இப்படி காசை யூஸ் பண்ணுற வேலையெல்லாம் வைக்காது அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுறா. நம்ம ஹீரோ சரி ஓகே இந்த விளையாடுன்னு சொல்லிட்டு அங்கே ரிங்கை கொடுத்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே போட்டுகிட்டே இருக்கா. பட் எதுவுமே கிடைக்க மாட்டேது. அப்போ ஹீரோ அந்த ஒரு வளையத்தை எடுத்து கழுத்தில் போட்டுட்டு, நான் வந்துட்டு உங்களோட பெரிய டெடி பியர் நான் தான், நீங்கள் வந்து எதுக்காக என்கிட்ட கோவப்பட்டுட்ருக்கீங்க, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களுக்கு தானே சொந்தம் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினும் ஹாப்பியே எழுறா. பார்த்தா நம்ம ஹீரோவோட கனவு தான் போல். நம்ம ஹீரோயின் பார்த்தா எல்லா டெடி பியரையுமே அங்கே வந்து வின் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அதை எல்லாத்தையுமே அங்கே ஹாப்பியாகிட்டு வாங்கிட்டு போகும்போது நம்ம ஹீரோட்ட, நீ வந்து எனக்கு காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணல, உனக்கு இந்த கிஃப்ட், இந்த டெடி பியரை நீ வச்சுக்கோ அப்படின்றத சொல்லிட்டு கையில் கொடுத்ததுமே நம்ம ஹீரோ, நீ ஏன் இப்படி கோவப்பட்டுட்ருக்க, நான் இப்போ வந்து உன்ட்ட எல்லா உண்மையிலேயே சொல்ல தான் வந்திருக்கேன் அப்படின்றத சொன்னதும் எதுவும் எனக்கு தேவை கிடையாதுன்னு சொல்கிறா. நீ அப்படிலாம் சொல்லாத அப்படின்றத சொல்லிட்டு அவள் வந்து 1 இயர்க்கு முன்னாடி என்னை காப்பாற்றினாளா, அதனால தான் அவள் ஆஃபீஸ்க்கு வந்தால் நான் வந்து எதுவுமே சொல்லலை, நீ இப்படிலாம் கோவப்படாத அப்படின்றத சொல்லிட்டு அவங்க 2 பேரும் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவளுக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது அந்த கால் பண்ணிடுறான். இந்த சின்ன வேலையை கூட உன்னால் பண்ண முடியலையா, அவங்க 2 பேர்த்தையும் உன்னால் பிரிக்க முடியலன்னு சொல்லிட்டு கோவப்பட்டதும் என்ன வந்து தெரியாமல் பேசிகிட்டு இருக்க, 2 பேரும் லவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பிரிக்கிறதுன்றது ரொம்ப ஈஸியான வேலையோ, தேவையில்லாமல் நீ இப்படி என்கிட்ட பேசுகிற வேலை வைக்காத அப்படின்றத சொல்கிறா. நெக்ஸ்ட் டே அங்கே நம்ம ஹீரோயினோட சிஸ்டர், நீங்கள் என்னை லைக் பண்ணலைன்னு எனக்கு தெரியும், நான் இந்த கண்ட்ரியை விட்டே போக போகிறேன், நீங்கள் எனக்காக ஒரே ஒரு கப் சூப் மட்டும் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்றத கேட்டதும் அவ்வளோதானே, சரி ஓகே நான் பண்ணி தரேன் அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். இப்போ மெயின் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட இந்த விஷயத்த சொன்னதுமே அவனுக்கு அவ்வளோ தைரியமானு சொல்லிட்டு அவள் கோவத்தோடு வந்துட்டேக்கா. இப்போ இவன் வந்து சூப்பெல்லாம் ஊற்றி அவளுக்கு கொடுக்கும்போது வேமா வந்து ஹீரோயினுமே அந்த பவுலை பிடிச்சிக்கிறா. உனக்கு என்ன கண்ணு தெரியலையா, அவர் எனக்காக தான் சூப் பண்ணியிருக்காருன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயின், ஏன்னா அவளுக்காக அவள் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து முறைச்சதுமே அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். எதுக்காக பேபி கோவப்படுறேன், இந்த பாரு நிறைய சூப் இருக்குது, நீயுமே குடின்னு சொல்லிட்டு அங்கே வந்து அவளுக்குமே ஊற்றி கொடுத்ததும் 2 பேருமே குடிச்சிட்ருக்காங்க. பார்த்தா ரொம்ப கேவலமாக இருக்குது, உப்பெல்லாம் நிறைய போட்டு வச்சுருக்கான் போல், குடிக்கவே முடியல, பட் இருந்தாலுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, பெரிய ரெஸ்டாரண்ட்டில் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சிஸ்டர் பொய்யா பேசுகிறா. இப்போ ஹீரோயின், என்ன சொல்லிட்டு இருக்க, பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த மாதிரி சூப் கிடைக்காது, அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே 2 பேருமே போட்டி போட்டு குடித்ததுமே நம்ம ஹீரோ, ஓ அப்படியா ரொம்ப நல்லா இருக்கா, இன்னுமே நிறையா சூப் இருக்குது குடிங்க அப்படின்றத சொன்னதும் அப்போ நம்ம ஹீரோயின்ட்ட இந்த சூப் எல்லாமே எனக்கு தான் அப்படின்றத சொல்லிட்டு அவன் வம்பு பண்ணி தூக்கி குடிக்க ஆரம்பிச்சிடுறா. அப்போ அங்கே நம்ம ஏன் வந்துடுறான், எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து நான் ஃபோன் பண்ணால் கட் பண்ணுவேன்,
நீ இன்னொரு பர்சனை நான் இருக்கும்போதே செடியூஸ் பண்ணுவ அப்படின்றத சொல்லிட்டு கோவப்பட்டு அவளை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் அந்த லாக்கெட் எடுத்து காமிச்சிட்டு உன் ட்ராமாவெல்லாம் இதோட நீ ஸ்டாப் பண்ணிக்கோ, எனக்கு என்ன தெரியாதா, நீயும் அந்த லீயுமே சேர்ந்து என்னோட லாக்கெட்டை திருடி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா, நீ அவனை காப்பாற்றினேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருப்பியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. அப்போ தான் ஒரு விஷயம் காமிக்கிறாங்க. அந்த லாக்கெட்டை காமிச்சு நம்ம ஹீரோட்ட நான் உங்கள் உயிரவே காப்பாற்றிருக்கேன், எனக்காக நீங்கள் சூப்லாம் பண்ண மாட்டேங்களான்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் அதை பார்த்துருக்கா. நான் தான் அவரை காப்பாற்றினேன், ஆனால் நீ பொய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்கியா அப்படின்றத கேட்டதுமே நம்ம ஹீரோக்கு ஷாக் ஆகிட்டு அப்படின்னு நீ தான் என்னை காப்பாற்றினியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறான். ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணி உன்னை காப்பாற்றினவர் நான் தான் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. அப்போ அவளுக்கு ரொம்ப கோவமாயிட்டு நீ என்னோட உரிமைகள் எல்லாத்தையுமே என்கிட்ட பறிச்சிட்ட, இது எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு கோவப்பட்டு கத்துனதுமே நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு நீ என்கிட்ட பேச தேவை கிடையாது, இன்னொரு பர்சன் இருக்காரு, நீ அவரை ஹேண்டில் பண்ண பாரு அப்படின்றது சொன்னதும் அவன் பார்த்தா கோவப்பட்டு நீ எனக்கே துரோகம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அடிச்சு அங்கேருந்து இழுத்துட்டு போகிறான். பிறகு ஹீரோயினோட அப்பா அவங்க பொண்ணுகிட்ட ரொம்ப கோவப்படுறாரு. உன்னால தான் எனக்கு இந்த நிலைமை ஆயிடுச்சு, அந்த ஷான் என்னை பேங்க்ராப் பண்ணிட்டான், இப்போ நான் தெருவுக்கே வந்துட்டேன், நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இங்கே கோவப்படும் போது அவள் அந்த யானுக்கு கால் பண்ணி ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை மீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. சரி ஓகே, உனக்கு மன்னிப்பு வேணும்னா நீ மடி போட்டுட்டே என் வீட்டு வரைக்கும் வா அப்படின்றத சொன்னதும் அவளுமே அதே மாதிரியே பண்ணிட்டு போயிட்டுருக்கா. அப்போங்க சில பர்சன்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேர்ள் ஃப்ரெண்டாக சுற்றிட்டு இருந்தா, இப்போ இவன் நிலைமையை பார்த்தியா, ரொம்ப மோசமானவ, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு அசிங்கப்படுத்துகிறாங்க. அவள் அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ப்ளீஸ் நீ சொன்ன மாதிரியே நான் என்னை மீட் பண்ணவா அப்படின்றத சொல்லிட்டு கூப்பிட்டதும் அப்போங்க அவரோட பாடிகார்ட் அவர் சும்மா உங்ககிட்ட விளையாட்டுக்காக தான் சொன்னார், நீங்கள் என்ன சீரியஸாக எடுத்துக்கிட்டீங்களா, உன் மூஞ்சவே அவர் பார்க்க விரும்பலை, இங்கேருந்து போயிருங்கன்னு சொன்னதுமே அவள் பைத்தியம் மாதிரி சிரிச்சுட்டு அங்கே கோவப்பட்டுட்டு கத்த ஆரம்பிச்சிடா. இதுக்கெல்லாம் காரணமே நீ தான், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. அப்போ லீ இவளோட நிலைமையை அங்கே ஃபோன் மூலமாக யாரோ வீடியோ எடுத்து அனுப்பியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இவளை வச்சு என்னோட காரியத்தை சாதிச்சிடலான்னு நினச்சா இவ எதுக்குமே வேலைக்கு ஆகலை, நான் இனிமேல் வேற ஏதாச்சும் தான் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு ஹீரோயின் அவங்க அப்பா மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்காரு. எதுக்காக நீங்கள் இப்போ என்ன கூப்பிட்டீங்க அப்படின்றத சொன்னதும் உன்னோட ஹஸ்பண்ட்டை சொல்லி நம்ம கம்பெனியில் கொஞ்சம் பணம் போட சொல்லுமா, எப்படியாச்சும் நம்மளை காப்பாற்ற சொல்லு அப்படின்றத சொன்னதும் உங்கள் பேச்செல்லாம் கேட்டு நான் என்ன உங்கள் பாச வலையில் விழுந்துருவேன் நினச்சிட்டு இருக்கீங்களா, அப்படிலாம் நான் எதுவும் பண்ண போகிறது கிடையாது அப்படின்றத சொன்னதுமே அந்த ஆள் ஹீரோயினை உடனே கோவப்பட்டு அடிக்க போகிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ என்னோட ஒய்ஃப் மேலே அடி விழுந்துருச்சுன்னா உங்கள் நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு மிரட்டினதும் சும்மா நான் என் பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தேன்னு சொன்னதும் எந்த பேச்சு இதுக்கப்புறம் தேவை கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிடுறான். அப்போ அந்த ஆளுக்கு கடன் கொடுத்தவங்களாம் அந்த ஆளை போட்டு பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போனதுமே அங்கே லீக் அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த பர்சன் அங்கே ஒரு மெடிசனை தூக்கி போட்டு இந்த மெடிசனை நீ சாப்பிட்டுட்டு உன்னோட பொண்ணோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே நாங்கள் சொன்ன மாதிரி பண்ணு, அப்படின்னா தான் உனக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்றத சொன்னதும் அந்தாலும் அவங்க பேச்சை கேட்டுட்டு அங்கே மெடிசன்லாம் சாப்பிட்டாரு. உடனே நம்ம ஹீரோயினோட ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அப்பாவோட நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சு, ஆனால் நீ ஹெல்ப் கூட பண்ண மாட்டியா, நீ ரொம்ப மோசமான பொண்ணுன்னு சொல்லிட்டு அங்கே மோசமாக பிஹேவ் பண்ணதுமே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, தள்ளி போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் பிடிச்சி தள்ளி விட்டா. அப்போ அந்த ஆள் கீழே விழுந்ததுமே அங்கே வாயிலேருந்து பிளடிங்காக வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே அவங்க சிஸ்டர் வந்துடுறா. நீ என்ன கடைசியில் என்னோட அப்பாவை கொலையே பண்ணிட்டியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டுட்டு அவள் ட்ராமா போடுறா. ஹீரோயின் நான் எதுவுமே பண்ணலைன்னு சொல்லும்போது அங்கே இருக்க நர்ஸ் இவங்க பிடிச்சி தள்ளி விட்டாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ அங்கே சீஃப் இதுக்கப்புறம் நீ இங்கெல்லாம் ஒர்க் பண்ண வேணாம், 1 வீக்குக்கு நான் உன்னை சஸ்பெண்ட் பண்ணுறேன்னு சொன்னதும் இதுக்கப்புறம் நானுமே இங்கே ஒர்க் பண்ண விரும்பலன்னு சொல்லிட்டு அவள் ஐடிங் கார்டை தூக்கி போட்டுட்டு கோவம் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. பிறகு ஹீரோயின் இதெல்லாம் யார் பண்ணதுன்னு சொல்லிட்டு விசாரிக்க சொல்லும் போது எல்லாமே லீயோட வேலை தான் கண்டுபிடிச்சி சொன்னதும் எனக்கு தெரியுமே அவன் தான் இந்த வேலை பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்டையுமே அதை பற்றி இன்ஃபர்மேஷன் பண்ணிவிட்டு நான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக போகிறேன், நீ கரெக்டான டைமுக்கு வந்துடு அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோவுமே அங்கே கிளம்புறதுக்கு ரெடி ஆகிடுறான். அதுக்கப்புறம் அங்கே லீயை போய் அவன் மீட் பண்ணதுமே நீ வந்த ஸ்பீடில் என்னை கொலை பண்ணிடுவேன்னு நினச்சேன் நான் பண்ண வேலைக்கு, ஆனால் ரொம்ப அமைதியாக இருக்கேன்னு சொன்னதுமே நான் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க வேணாமா அதனால தானே சொன்னதும் அவனுக்கு டவுட் ஆகிட்டு அவள் பேக்கெல்லாம் செக் பண்ணுங்கன்னு சொன்னதும் அங்கே எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு எதுவுமே அவங்ககிட்ட ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி டிவைஸ் இல்லை பாஸ் அப்படின்றத சொன்னதும் நான் என்னோட சேஃப்டியை பெருசாக எடுத்துக்கிட்டேன், அதனால தான் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் அவனோட வாயிலேருந்து எல்லா உண்மையை வர வைக்கணும்னு சொல்லிட்டு எதுக்காக
எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணிட்டுருக்க அப்படின்றத கேட்டதும் அவன் வந்து எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிச்சிடுறான். 1 இயருக்கு முன்னாடி அவனை ஆக்சிடென்ட் பண்ணி கொலை பண்ணணும்னு ட்ரை பண்ணேன், அப்பயுமே முடியல. உன்னோட சிஸ்டரை வச்சு காரியத்தை சாதிக்கணும்னு நினச்சேன், ஆனால் நீ வந்துட்டு எல்லாத்தையும் என்னோட பிளான் எல்லாத்தையுமே சொதப்பிட்ட. அதனால தான் உன்னோட அப்பாவுக்கு பாய்சன் கொடுத்து உன்னை வந்து மாட்டி விட வேண்டியதாயிருச்சு. உனக்கு அதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் நீ உண்மையை ஒத்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொன்னதும், நீ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படின்றத கேட்டதுமே எல்லாமே லைமாக வந்து போயிட்டுருக்கு. நீ வந்து வசமாக மாட்டிக்கிட்டேன்னு சொல்லும்போது அங்கே வந்து செடிக்கு பின்னாடி நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அங்கே வந்து ஃபோனை வச்சுருக்கா போல், அது மூலமாக அங்கே லைவாக வந்துட்டு போயிட்டுருக்கு. உடனே அவன் எடுக்க போனதுமே இப்போ பண்ணி என்ன பிரயோஜனம், எல்லாமே வந்து வெளியாகிடுச்சு உண்மையிலான்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினை அவன் அடிக்கிறதுக்காக போகிறான். ஆனால் ஹீரோ வந்து அங்கே பிடிச்சி விடுறான். நீ வந்து அளவுக்கு மீறி நடந்துட்ட, இப்போ உனக்கு ஜெயில் தான் வந்துட்டு கடைசியாக உன்னோட வீடு அப்படின்றத சொல்லிட்டு அவனை அங்கேருந்து பிடிச்சி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் ஃபைனலாக நீ வந்துட்ட, எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே ஹக் பண்ணிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க அப்பாவை ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. நம்ம ஹீரோயின் ட்ரீட்மெண்ட் பண்ணி அந்த ஆளுக்கு வந்துட்டு பாய்சன் எல்லாத்தையும் உடம்புலேருந்து எடுத்துடுறா. இப்பயாச்சும் நீங்கள் சொல்லுங்கள், என்னோட அம்மா எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவர் உண்மையை சொல்லிடுறாரு. ஹீரோயின் போனதும் அவங்க சிஸ்டர் ரொம்ப கோவமாயிட்டு அவளும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறா. நம்ம ஹீரோயின் அவங்க அம்மாவை போய் மீட் பண்ணிட்டு ஃபைனலாக அவங்கள நான் கண்டுபிடிச்சிட்டேம்மா, நான் அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆயிடுச்சு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னதும் அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. ஃபைனலாக நான் உன்னை பார்த்துட்டேன், நான் ரொம்பவே உன்னை மிஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது இப்போ என் நிலைமையை இந்த லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுட்டு நீ மட்டும் உன்னோட அம்மாவோட சேர்ந்து ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்லிட்டு அங்கே கத்தி வச்சு குத்த வரா. அப்போ அவங்க அம்மா நீங்கள் இருந்து போயிடுன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் போக மாட்டான். அவங்கள வந்து அவள் அட்டாக் பண்ண வரும்போது நம்ம ஹீரோ வந்து அவளை காப்பாற்றிடுறான். அவளை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போக சொல்லிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹாப்பியாகிடுது. அதுக்கப்புறம் அவங்க அம்மாட்ட இதான் உங்களோட மருமகன்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாகிட்டு என்னோட பொண்ணை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நான் உங்களை எங்கேயுமே போக விட மாட்டேன், நீங்கள் என் கூட தான் சேர்ந்து இருக்கணும்னு சொன்னதும் நம்ம ஹீரோவுமே நான் உங்களை நல்லா கேர் பண்ணி பார்த்துக்குருவேம்மா அப்படின்றத சொல்கிறான். ஃபைனலாக பார்த்தா எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான சீரீஸுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.